உங்களோட பர்சனல் ஒப்பீனியனை மதிச்சு சீக்கிரமே உங்களுக்கு விவாகரத்து கொடுக்க கோர்ட்டுக்கு நான் பரிந்துரைக்கிறேன். தேங்க்ஸ் மேம். உங்களுக்காக தான் மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருந்தோம். கவுன்சிலிங் நல்லபடியா முடிஞ்சதா? அவங்க என்ன சொன்னாங்க? ஷண்மதி, நீயாச்சும் சொல்லு, என்னதான் ஆச்சு? இப்படி ரெண்டு பேருமே பேசாம இருந்தீங்கன்னா நாங்களாம் என்ன நினைக்கிறது? நீங்க ஏதாச்சும் சொன்னாதானே எங்க எல்லாருக்கும் விஷயம் என்னன்னு தெரியும். ஷண்மதி,
நீங்க போன விஷயம் என்ன ஆச்சு? நாங்க கவுன்சிலிங் போன இடத்துல எங்களுக்கு சீக்கிரமே டைவர்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு பரிந்துரை பண்ணிருக்காங்க. நாங்க நினைச்ச மாதிரி எங்களுக்கு சீக்கிரமே டைவர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நான் இந்த வீட்ல இருக்க அவசியம் இல்லை. அப்பாடா, ஒரு வழியா தொல்லை ஒழிஞ்சுது. நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் சீக்கிரம் நடந்துருச்சு. பரவாயில்ல, நீ எடுத்திருக்கிற இந்த முடிவை நான் மனசார ஏத்துக்கிறேன். நீங்க வேணா ஏத்துக்கலாம் சம்பந்தி, ஆனா எங்களால இத சாதாரணமா எடுத்துக்க முடியல. ஊர் ஜனங்க 1000 சொல்லட்டும், ஆனா என் மனசாட்சிக்கு பட்டத நான் சொல்றேன். இங்க பாரு சண்மதி, நீ எங்க தேடினாலும் உனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்காது. இப்படிப்பட்ட மனுஷங்களை உன்னால பார்க்க முடியாதுமா. சில விஷயங்களை நாம தொலைச்சிட்டோம்னா அது தொலைச்சதுதாம்மா. நாம எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் அது நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுமா. அப்படிதான் உனக்கு இந்த குடும்பமும். உன்னோட விருப்பம் இல்லைனாலும் உனக்கு எல்லாமே நல்லதா நடந்திருந்தாலும் கூட நீயே இப்ப உனக்கான கெட்ட காலத்தை தேடிக்கிட்டிய சண்மதி. அம்மா, சம்பந்தி, போக போக எல்லாம் சரியாயிடும். சீக்கிரமே அவ எல்லாத்தையும் அவ புரிஞ்சு நடந்துப்பான்னு நாங்க நம்பினதுக்கு எங்க நம்பிக்கை எல்லாத்தையும் இவ சுக்கு நூறா உடைச்சி தரமட்டமா ஆக்கிட்டா சம்பந்தி. உங்க எல்லாரையும் புரிஞ்சுக்காம சண்மதி இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை மன்னிச்சிருங்க சம்பந்தி. அப்பா, என்ன இது? நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு சண்மதி இந்த வீட்டை விட்டு போறதுனால அவ இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு ஆயிடாது. எது எப்படி மாறினாலும் நமக்குள்ள இருக்கிற உறவு என்னைக்குமே மாறாது. அதனால யாரும் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கவோ மன்னிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அம்மா அப்பா ஆதங்கத்துல இப்படி எல்லாம் பேசிட்டாங்க. ஆனா உன்னோட முடிவை நான் மதிக்கிறேன் சண்மதி. நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். உன்னோட சந்தோஷத்தை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. தேங்க்ஸ் ராஜிமா. எப்படியும் சீக்கிரமாவே டைவர்ஸ் கிடைச்சிருன்றதுனால நான் நாளைக்கே கிளம்பிடலான் இருக்கேன். என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் இங்கிருந்து நாளைக்கே கிளம்பிடுறேன்.
கார்த்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயா? என்ன ஏதாச்சும் உதவி பண்ணணுமா? நீ இன்னைக்கு பண்ண ஹெல்ப்பே போதும் கார்த்திக். எனக்கு இதுக்கே எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீ மட்டும் இந்த மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கலன்னா டைவர்ஸ் கிடைச்சிருக்காது. ஆனா நீ எனக்கு புரிஞ்சுக்கிட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. தேங்க்யூ so மச். இனி நான் முழுக்க நான் என்னோட ப்ரொஃபஷனல்ல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். 1 இயர் அட்வொகேட்டா ஒர்க் பண்ணி கொஞ்சம் பணம்லாம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் நான் மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு பிடிச்ச நாளா இருக்க போகுது. அதுக்கு நீயும் ஒரு காரணம். நீ பண்ண ஹெல்ப்பை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் கார்த்திக். லைஃப் முழுக்க நான் அதுக்கு நன்றி கடனோட இருப்பேன். எனக்கு இதுக்கு இவ்வளோ தேங்க்ஸ். சரியான நேரத்துல நமக்கு கவுன்சிலுக்கு ஏற்பாடு செஞ்ச கோர்ட்டுக்கும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு டைவர்ஸ் கொடுத்த கவுன்சிலருக்கும் தான் நீ நன்றி சொல்லணும். எனக்கு தெரியும் கார்த்திக், கவுன்சிலிங் கோர்ட் புஷ் பண்ணதுனால நடக்கல. எனக்கு டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணது நீயும் ராஜிமாவும் தான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கவுன்சிலிங் முடிஞ்சு நீ ஃபர்ஸ்டே கிளம்பிட்ட கார்த்திக். அதுக்கப்புறம் என்கிட்ட கவுன்சிலிங் மேடம் பேசணும்னு சொன்னாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சண்மதி ஒரு நிமிஷம் வாங்க. வாமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வந்து உட்கார். நான் இப்போ உன்கிட்ட கவுன்சிலிங் கொடுக்கற ஆளா பேசல. வயசுல மூத்தவளா உன் மேல இருக்க சின்ன அக்கறையில தான் உன்கிட்ட பேசுறேன். நான் பேசுறத ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன்னோட விருப்பம். 1 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய இந்த ஃபைனல் கவுன்சிலிங் இப்ப இவ்வளவு சீக்கிரமா நடக்கிறதுக்கு கோர்ட்டோட இனிஷியேட்டிவ் தான் காரணம்னு சொன்னியே. ஆனா உண்மையிலேயே இதுக்கு காரணம் கோர்ட் இல்லம்மா. இவ்வளவு சீக்கிரம் உனக்கு விவாகரத்து கிடைக்க போறதுக்கு காரணம் உன் மாமியாரும் புருஷனும் தான். என்ன சொல்றீங்க மேம்? ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி உன் அத்தையும் புருஷனும் இங்க வந்திருந்தாங்க. உன்னோட ஆசை என்ன, சந்தோஷம் என்னங்கறதெல்லாம் இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கவங்கள நீ இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்படிப்பட்ட உறவெல்லாம் அப்படி யாருக்கும் சீக்கிரம் அமைஞ்சிராது. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், ஏன் திரும்ப நீயே ஆசைப்பட்டாலும் உனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைக்காதுமா. இந்த அளவுக்கு உன் மேல அவ்வளவு அக்கறையா இருக்க இந்த குடும்பத்துல இனி வாழலாமா வேண்டாமான்னு நீதான் முடிவெடுக்கணும். உங்களுக்கு விவாகரத்து கொடுக்க சொல்லி கோர்ட்டுக்கு நான் பரிந்துரை பண்ணிருக்கிறத அவங்க சேர்ந்து வாழ சம்மதிச்சதா சொல்லி என்னால மாத்தி எழுத முடியும். இப்போ ஒண்ணு கெட்டு போலமா. எதுக்கும் ஒரு தடவை உன்னோட முடிவை நல்லா யோசிச்சு சொல்லு. மேம், நான் என் முடிவுல உறுதியா தான் இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. ம். நீயும் என் லைஃப் நல்லா இருக்கணும்னு என்னோட விருப்பம் தெரிஞ்சு என்னோட ஃபியூச்சருக்காக நீ உன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க கார்த்தி. ஆக்சுவலா நான் இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல.
ப்ளீஸ் என்ன நினைச்சு உன் லைஃபை நீ ஸ்பாயில் பண்ணிக்காத. உன் லைஃபே நீ பார்க்கணும். எனக்கு இனிமேல இன்னொரு லைஃப் கிடையாது சண்முதி. எஞ்சி இருக்க காலம் முழுக்க உன்னோட நினைப்பிலேயே நான் இருந்துட்டு போறேன். ஆனா என்னால உனக்கு இனி எந்த வகையிலையும் தொல்லை வராது. உன்னோட லைஃப்ல இனி எப்பயும் நான் குறுக்கிட மாட்டேன். உன்னோட லட்சியத்துல நீ ஜெயிக்கணும். அப்போ உன்னை விட சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன். ஆல் தி பெஸ்ட் சண்முதி. ஒரு ஹியூமனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்தி. ப்ளீஸ் நீ உன் மனசை மாத்திக்கணும். உன் லைஃபையும் பார்க்கணும் கார்த்தி. உன்னை நான் நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். ஐம் ரியலி சாரி. அம்மா, உள்ள வான்னு கூப்பிட மாட்டீங்களா? வா. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதது கிடையாது. நாளையோட நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இங்க இருக்கிற மத்தவங்க மாதிரி நீங்களோ இல்ல ஆர்த்தியோ என்கிட்ட பேசினதோ பழகினதோ இல்ல. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்க பொண்ணு இருக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு உங்களுக்கு கோவம் இருக்குமோ என்னவோ. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சண்மதி. இல்ல, நான் வந்த நாள்ல இருந்து உங்க 2 பேரையும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். ஒருவேளை நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்ததுனால ஆர்த்திக்கு இங்க கிடைக்க வேண்டிய மரியாதையும் இல்ல முக்கியத்துவத்தையும் நான் தட்டி பறிச்சுட்டதா நீங்க நினைக்கிறீங்க. ஒருவேளை நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா இனிமே அப்படி ஒரு விஷயத்துல நான் ஆர்த்திக்கு இடைஞ்சலா இருக்கவே மாட்டேன். நான் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல இருக்க போற ஒரே மருமக ஆர்த்தி மட்டும்தான். நாளையோட நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேம்மா. அதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் எந்த மன வருத்தமும் இருக்காது. இது நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நான் தான் இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லி ராஜ்யமா எனக்கு கொடுத்த கொத்து சாவி. இது என்னமோ என்கிட்ட இருக்கிறத விட ஆர்த்தி கிட்ட இருக்கிறது தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்த்தி, இனிமே இந்த வீட்டு பொறுப்பு மொத்தமும் உன் கையில தான். வாங்கிக்கோ. வாங்கிக்கோ ஆர்த்தி. இந்தா குடி. ஆர்த்தி, இனிமே இது உன்னோடது.